Hi friends, welcome to Thanga Kanidam. இன்னைக்கு நாம third year BSc Maths Complex Analysisல part 5 வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு example sum. Let f of z equal to z square if z is not equal to I. 0 if z equal to I. அதாவது z வந்து I இல்லாதப்போ f of z ஓட function z square. அதுவே z equal to I ன்னு இருக்கும்பொழுது f of z ஓட value 0. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா இதுக்கு லிமிட் z tends to I f of z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் லிமிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். சரி, அதை வந்து இப்போ ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் w is equal to f of z அப்படின்னு இருக்கு. அட் ஏ பாயிண்ட் z equal to z0, அதாவது லிமிட் ஆஃப் z tends to z0 f of z equal to L. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷன் f of zக்கு at a point z equal to z0 இருக்கும்பொழுது அதோட லிமிட் எல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that modulus of z minus z0 is less than delta and modulus of f of z minus L is less than epsilon. இதுதானே கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் தான் நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது நமக்கு ஃபார்முலாவில் z tends to z0 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு z tends to I அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம z0 I அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் f of z என்னவா இருக்கு அப்படின்னா z ஸ்கொயர் வேல்யூ, அதாவது ஒரு நான் ஜீரோ வேல்யூ எப்போ கிடைக்கும்னா z is not equal to I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் f of z அப்படிங்கிறது இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. இங்கே கொடுத்துருக்க இந்த வேல்யூ தான் f of z equal to z square if z is not equal to I, 0 if z equal to I. ஓகே, சரி, இதை நான் இப்போ z ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா z not equal to I இருக்கும்போது ஒரு நான் ஜீரோ வேல்யூ வந்து நமக்கு z ஸ்கொயர் இருக்கிறதுனால f of z equal to z ஸ்கொயர் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் L. Lனா என்ன? லிமிட் வேல்யூ. ஓகே, இந்த இடத்துல நாம லிமிட் எடுத்தா என்ன ஆகும்? லிமிட் ஆஃப் z tends to I f of z equal to limit of z tends to I z square, கரெக்டா? equal to z square, z ஓட வேல்யூ I அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் I ஸ்கொயர் வேல்யூ -1. ஓகே, அப்போ நம்ம இந்த லிமிட்டோட வேல்யூ -1 வரலாம் அப்படின்னு நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது -1 தான் அப்படிங்கிறத நம்மளால கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கண்டிஷன்ல இருந்தாதான் இந்த -1ங்கிறது இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு லிமிட் நாம எடுத்துக்க முடியும். ஏன்னா f of zங்கிறது இங்கே வெறும் z ஸ்கொயர் கிடையாது, இது வந்து ஸ்பிளிட் அப் இருக்கு. z ஸ்கொயர்னு சொல்லிட்டு z நாட் ஈக்குவல் டு I அப்படின்னு இருக்கும்போது ஒரு வேல்யூவும் z ஈக்குவல் டு ஐன்னு இருக்கும்போது 0 அப்படின்ட்டு இன்னொரு வேல்யூவும் இருக்கு, கரெக்டா? அதனால இந்த லிமிட் வேல்யூ -1 வரலாம் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர எக்ஸாக்டா -1 தான் அப்படின்னு இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. சரி, அப்போ அது எப்போதான் சொல்ல முடியும் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா நாம சொல்லலாம் இதோட லிமிட் -1 அப்படின்னுட்டு. ஓகே, சரி, இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுத ஆரம்பிக்கலாம். இங்கே எப்சிலான் கிரேட்டர் தென் 0 டெல்டா கிரேட்டர் தென் 0 இருக்கு இல்லையா. இதில் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இஸ் லெஸ் தென் டெல்டா, கரெக்டா? இங்கே நம்ம z0 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம்? I. அப்போ நமக்கு என்ன வரணும்? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் I இஸ் லெஸ் தென் டெல்டா. ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். as z approaches I, f of z approaches I equal to -1, we expect that limit of z tends to I f of z equal to -1. Next step. To prove that, we must show that given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that 0 is less than modulus of z minus I is less than delta. This implies modulus of z square plus 1 is less than epsilon. Okay, அதாவது இதை தான் நாம ப்ரூவ் பண்ணணும், புரியுதுங்களா? அதாவது லிமிட் ஆஃப் z tends to I f of z equal to -1 அப்படி வரணும்னா இதை வந்து நாம ப்ரூவ் பண்ணணும். இதை நாம ப்ரூவ் பண்ண வேண்டிய லைன்ஸ், புரியுதுங்களா? சரி, இப்போ இதுக்காக நம்ம இந்த மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் பிளஸ் 1 இதை வந்து நாம கன்சிடர் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் பிளஸ் 1, இதுல இந்த z ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு இல்லையா, இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும்? z ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வருமா? z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1 வருமா? இப்போ z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1னா பிளஸ் ஆர் மைனஸ் I. ஓகே, அப்போ இதோட ரூட்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் I அப்படி நமக்கு கிடைக்குது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? z பிளஸ் I இன்டூ z மைனஸ் I அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த z ஸ்கொயர் பிளஸ் 1 நாம z பிளஸ் I இன்டூ z மைனஸ் ஐன்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம்.
modulus of z square plus 1 equal to modulus of z plus I into z minus I equal to, இப்போ இதுக்கு modulus எடுத்துக்கலாம் இல்லையா, நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா modulus of AB equal to modulus of A into modulus of B. இந்த ஃபார்முலா இங்கே நாம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ modulus of z plus I into z minus I அப்படிங்கிறத நாம இந்த மாதிரி எழுதிக்க முடியும். modulus of z plus I into modulus of z minus I. இதை நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டெல்டா அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணியிருந்திருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0 which is a very small quantity and closed to 0 அப்படின்னு பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அது வந்து வெரி ஸ்மால் குவான்டிட்டி அப்படிங்கிறப்போ லெஸ் தென் 1 நம்மளால எடுத்துக்க முடியும் இல்லையா? அதுதான் இங்கே நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்கோம். நோட் தட் இஃப் we can find a delta is greater than 0 satisfying the requirements of the definition, then we can choose another delta is less than or equal to 1 satisfying the requirements of the definition. ஓகே, அதாவது இன்னொரு டெல்டா லெஸ் than or equal to 1 இருக்கிற மாதிரி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட் 0 is less than modulus of z minus I is less than 1. இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்க முடியும். ஏன்னா modulus of z minus I is less than delta தானே, பட் this delta is less than 1. ஸோ அதுதான் இங்கே நாம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் modulus of z plus I. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, modulus of z plus I into modulus of z minus I. இதில் இந்த modulus of z minus I அப்படிங்கிறது less than delta அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் வாட் அபவுட் திஸ் வேல்யூ modulus of z plus I? ஸோ அதுக்காக தான் இப்போ நாம பார்த்துட்ருக்கோம். ஓகே, சரி, இப்போ இந்த modulus of z plus I இதை நாம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளஸ் ஐயை மைனஸ் ஐ ப்ளஸ் 2i அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ப்ளஸ் ஐயை மைனஸ் ஐ ப்ளஸ் 2iன்னு எழுதிக்கலாம்ல, ஏன்னா இது கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் ஐ ப்ளஸ் 2i போட்டிங்கன்னா ப்ளஸ் ஐ தான் வரப்போகுது. அதனால இந்த ப்ளஸ் ஐயை நான் மைனஸ் ஐ ப்ளஸ் 2i அப்படின்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ரெண்டு டேர்மாக குரூப் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஒன்று z மைனஸ் ஐ ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 2i அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னன்னா modulus of a plus b is less than or equal to modulus of a plus modulus of b. இந்த ஃபார்முலா நாம இங்க யூஸ் பண்ண போறோம். இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை bன்னு எடுத்துக்கலாம். அதனால less than or equal to modulus of z minus I plus modulus of 2i. ஓகே, ஆல்ரெடி நாம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த modulus of z minus I அப்படிங்கிறது less than 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த modulus of z minus Iக்கு less than 1 அப்படின்னு போட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் plus modulus of 2i. ஜென்ரலாக modulus of a plus ib ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தானே, கரெக்டுங்களா? அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ நம்மளோட கேஸில் modulus of 2i அப்படின்னு இருக்கு, இதில் ரியல் பார்ட் கிடையாது, அதனால 0 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் வந்து 2 இருக்கு, அதனால 2 ஸ்கொயர். ஓகே, இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 தான். ஓகே, அப்போ modulus of 2iங்கிறது 2 தான். ஆல்ரெடி இங்கே நம்ம லெசன் இதுக்கு நம்ம லெசன் போட்டதுனால இந்த ஹோல் திங்க்கு நமக்கு லெசன் வரும். அதனால 1 + 2 3. ஓகே, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, modulus of z plus I இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் லெஸ் தென் 3 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ modulus of z plus I is less than 3. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆல்ரெடி நமக்கு என்ன இருந்தது, இதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. அதாவது modulus of z square plus 1 equal to modulus of z plus I into modulus of z minus I. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த modulus of z minus I வந்து less than 1 அப்படின்னு நாம சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ இது வந்து less than 1. இதுக்கு இப்போ நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதாவது modulus of z plus I வந்து less than 3. இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல எடுத்து நாம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 0 is less than modulus of z minus I is less than 1 implies modulus of z square plus 1 is less than 3 into modulus of z minus I அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டெல்டா வேல்யூ நாம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்க போறோம். மினிமம் ஆஃப் 1, epsilon by 3. அப்படி எடுத்தோம்னா இது வந்து என்ன ஆயிடும், லெஸ் தென் எப்சிலான் பை 3ன்னு வரும். 3 கேன்சல் ஆகிட்டு நமக்கு லெஸ் தென் எப்சிலான் அந்த கண்டிஷனே நமக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம டெல்டா எப்படி சூஸ் பண்ணுறோம்னா மினிமம் ஆஃப் 1, epsilon by 3. இந்த மாதிரி சூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். டெல்டாங்கிறது நாம் சூஸ் பண்ணுற வேல்யூ தான், பட் வெரி ஸ்மாலர் வேல்யூ விச் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதனால் இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற வேல்யூஸ் தான், தாராளமாக இந்த மாதிரி நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும்.
டெல்டா இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 1, epsilon/3 அப்படி நாம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி சூஸ் பண்ணும்போது டெல்டாவோட வேல்யூ நமக்கு epsilon/3ன்னு வருமா? ஓகே, சரி. இங்கே மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸே இருக்கு இல்லையா? இது என்னது? மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இஸ் லெஸ் தென் டெல்டா வரும். ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல ஒரு 3 இருக்கனால இஸ் லெஸ் தென் 3 டெல்டா அப்படின்னு வரும். ஓகேவா? பட் டெல்டாவோட வேல்யூ epsilon/3 போட்டா என்ன ஆகிடும்? 3 கேன்சல் ஆகிட்டு எப்சிலான் அப்படி நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல மாடலஸ் ஆஃப் z² + 1ங்கிறது லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு f of zங்கிறது என்னது தான்? -1 தான். ஓகே, ஸோ இதுதான் இதோட லிமிட் வேல்யூ. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.